ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். விஹாரோ ஏன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்ர கிருஷீவலஹ வியஜதே தேன சீரேன நாசீர விஜயோஸ்துவஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 14வது ஸ்லோகமாக இருக்கு. இதில் நம்மளோட வேதாந்த தேசிகன் அவர் அந்த சுதர்சனார்வரின் அடுத்த ஒரு ஆயுதமாக இருக்கும் கலப்பையை பற்றி சொல்றார். இந்த கலப்பை என்று சொன்னால் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த உழவு தொழிலில் இந்த ஒரு காளை மாடுகளை பயன்படுத்தி அந்த ஒரு நிலத்தை உழவுவதற்காக நம்ம பயன்படுத்தும் உழவு பொருள், அதற்கு கலப்பை என்று பெயர். அதற்கு ஹலம் என்று பெயர். அதனால் ஹலாயுதனாக இருப்பவர் நம்மளோட பலராமன் என்று சொல்றோம். பலராமனிடம் அந்த ஒரு கலப்பையை தான் ஆயுதமாக அவர் கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே. அப்படி பலராமனின் ஆயுதமாக இருக்கும் அந்த ஒரு கலப்பையை தான் தன் ஆயுதமாகவும் கொண்டிருக்கிறார் நம்மளோட சுதர்சனார்வார். ஆனால் சக்கரத்தாழ்வாரும் இந்த இடத்தில் கலப்பையை ஆயுதமாக கொண்டிருக்கிறார். சரி, இந்த இடத்தில் ஒரு கேள்வி வரும். உழவர்கள், அந்த விவசாயிகள் அந்த நிலத்தில் அந்த விவசாயம் செய்வதற்காக, அதை உழவுவதற்காக அந்த ஒரு பொருளை பயன்படுத்துகிறார். இதை பகவான் எதற்காக பயன்படுத்துவார்? அவருக்கு இது எதற்கு தேவை என்றால், எப்படி ஒரு விவசாயி, ஒரு உழவு தொழிலை செய்பவர், அவர் அந்த நிலத்தை உழவினால்தான் அதில் பயிர்களை விளைக்க முடியும். அது போலவே தான் நம்மளோட இந்த பகவானும் பெருமாளும் என்ன செய்கிறார் என்றால், அதை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தையே உழவி அதில் தன் லீலைகள் என்ற செடிகளை நட்டு வைக்கிறார் எல்லா இடத்துலையுமே. ஆனால் அவர் லீலைகள் அங்கு நட்டு வைக்கிறார் என்றால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் பக்தி என்பது காலம் போக போக பக்தி குறையாமல் வளர்ந்து கொண்டே போறது. நம் தேசத்தில் மட்டும் இல்லாமல் ஏனைய தேசங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலுமே இந்த தர்மத்தின் அந்த விஷயங்கள் பரவிக்கொண்டே இருக்கு. இதுக்கான காரணம், அவர் அங்கங்க அந்த செடிகளை நட்டு வச்சிருக்கார். அது வளர்ந்து கொண்டு மரமாக வளர்ந்து கொண்டே வர்றது. அப்படி இந்த பிரபஞ்சத்தையே தன்னோட கலப்பையால் உழந்து அதில் தன் லீலைகள், தன் பெருமைகள் என்னும் செடிகளை நட்டு வைக்கிறார். அந்த ஒரு பயிர்களை நட்டு வைக்கிறார் அவர். இந்த விதத்தில் ஒரு தெய்வீகமான விவசாயியாகவே இருக்கிறார் பெருமாள். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்படி மக்கி போய் ரொம்ப குறைந்த தரத்தில் இந்த ஈ, கொசு, அந்த எலி, அப்புறம் புழுக்கள் இதெல்லாம் இருக்கும் அந்த ஒரு மூட்டையாக வச்சிருந்த கெட்டு போன ஒரு அரிசி அந்த நிலைமையில இருக்கு. அந்த அரிசியை எடுத்து அதை அன்னதானம் செய்வதற்காக சமைக்க ஆரம்பிக்கிறார் அவர். இந்த மாதிரி இந்த ஒரு பண்டிதன் இந்த சமைக்கிறதுக்காக அந்த அரிசிகளை எடுத்துட்டு பண்ணும்போது இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து அந்த பண்டிதனையும் அந்த மனைவி பார்த்து கொண்டே இருக்கா. பார்க்கும்போது அவளுக்கு அது கெட்டு போன அரிசி என்று தெரியாது. தன் கணவன் அன்னதானம் பண்ண போறான் என்று நினைத்து பெருமையாக இருக்கா. எங்களுக்கு தர்மம் வரப்போறது, நாங்க தர்மவான்களாக மாறப்போறோம், இந்த ஒரு அரிசியை நாங்கள் அன்னதானமாக செய்தோம், அதாவது இதை சமைத்து உணவாக சாப்பாடாக அவளுக்கு தந்தோம் என்றால் அவர்களின் ஆசீர்வாதத்திலேயே எங்களோட மீதி வாழ்நாள் முழுக்க நாங்கள் சந்தோஷமாக எந்த குறையும் இன்றி இருப்போம் என்று நினைக்கிறாய் இந்த ஒரு மனைவிக்கு. ஆனால் அந்த கணவன் செய்த விஷயம் இவளுக்கு தெரியாது. அப்படி இந்த கணவன் அப்படி இருக்கும் மக்கி போன அந்த அரிசி, குறைந்த தரத்தில் இருக்கும் அந்த அரிசி, அதை வைத்து சாதமாக வைத்து அதை சாப்பாடாக மாற்றி அதற்காக நிறைய பொரியல் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்து உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அன்னதானத்துக்கான ஏற்பாடையும் செய்துட்டு அறிவிப்பும் விடுத்தார் அந்த ஒரு கிராமத்தில். இந்த ஒரு அறிவிப்பை கேட்டு அங்க இருக்கும் ஏழைகள் எல்லாமே அன்னதானத்துக்காக வந்துட்டு அந்த ஒரு உணவை போடுறார் இந்த ஒரு நபர், இந்த பண்டிதர். இதை சாப்பிடும்போது யாருக்குமே எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தமாக தான் வச்சிருந்தார் அந்த ஒரு உணவை, யாருக்கும் தெரியாத மாதிரி. ஆனால் சாப்பிட்டு முடித்து அடுத்த வாரமே அந்த அன்னதானத்துக்கு அனைவருமே உடல் நலம் சரியில்லாமல் படுக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு படுக்க ஆரம்பிக்கிறதை பார்த்து ஒரு சந்தேகம் வர்றதாம் அங்க இருந்த மருத்துவர்களுக்கு. இந்த மாதிரி மருத்துவர்கள் எல்லாருக்கிட்டையும் போய் தனிப்பட்ட முறையில கேட்கும்போது அது அனைத்துமே இந்த அன்னதானத்துக்கு தான் நிற்கிறது, அனைத்திற்கான காரணமும் இந்த அன்னதானம் தான் என்று புரிய வருதாம் அந்த மருத்துவர்களுக்கு. இந்த மாதிரி இந்த விஷயம் புரிந்த உடனேயே இந்த பண்டிதனோட அந்த இல்லத்திற்கு, அவரின் அந்த ஒரு ஆத்துக்கு செல்கிறாராம் இந்த ஒரு மருத்துவர்கள்.
இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த நீதி கதையின் நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.